சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. வந்து எந்த திசையில அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சா அப்ப நீங்க திமுக கூட கூட்டணி வைக்க 8 திசையில ஒரு தேசம் போடுறோம். ஓகே 8ல 1 இப்ப திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா நீங்க நிறைய விமர்சனம் வச்சிருக்கீங்க. இப்ப சமீபமா இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய விமர்சனங்கள் வந்து மாநில அரசு நோக்கி ரொம்ப கடுமையாவே இருந்திருக்கு. எப்பயுமே அவங்களுடைய கடுமையா இல்லை, கலைஞர் சொல்லுவார், கூட்டணியில இருந்துனே ராமதாஸ் இப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாருன்ட்டு ஊடக நண்பர்கள், அதாவது ப்ரெஸ்ஸை, மீடியா பர்சன்ஸை கேட்பாங்க. அப்போ அது சொல்லுவார், தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது அப்படின்னு ரொம்ப நளினமாக சொல்லுவார், நாகரிகமாகவும் இருக்கும். அது மாதிரி அதான் அதனால வந்து அவங்க கூட நீ கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறதுனால அந்த பக்கமும் வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லாட்டி இந்த கடுமையான விமர்சனம்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தவறுகளை சுட்டி காட்டுவது ஒரு எதிர்கட்சியினுடைய கடமை. ஆமாம், அப்போ தவறுகள் செய்கிறாங்க. இப்போ வந்து நான் எதிர்கட்சி. ஆமாம், அப்போது தவறுகள் அவங்களுடைய அரசில் செய்கிற தவறுகள் இல்லது தவறுகள் எல்லாமே யோசனைகள் இல்லையா? அப்போ யோசனைகளும் சொல்லுவோம். தவறு செய்கிறாங்கங்கிறது உண்மையாயிருதுல்ல? அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தானே ஆயிடுது. அவங்களுடைய ஆட்சியில் ஏதாவது தவறுகள் எனக்கு பட்டதுன்னா, எனக்கு தவறுன்னு பட்டதுன்னா நான் விமர்சனம் பண்ணுவேன். ஏதோ பாக்கி இருக்கு போல தெரியுது அந்த பக்கம். அந்த கதவையும் பூட்டிட வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ ஐயா? எதுங்க? திமுக கூட்டணிக்கான கதவை சாத்திட வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ? சாத்துறது திறக்கிறதெல்லாம் நான் தான் சொன்னேன். 8 பக்கம் நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு, இந்த 3 தான் முடிவு பண்ணணும். கதவை சாத்துறது திறக்கிறதெல்லாம் அதுதான் செய்யணும். 2024 நம்ம வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க நீங்கள் பேட்டியிலேயே வந்து. அப்புறம் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு அவங்க விரும்புனாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்களே, நீங்கள் 2 பேரும் எப்போ சேருவீங்கன்னு தெரியலையே. ஆமாம், அது அவங்க சேர்த்துருக்காங்க. அவங்க எங்களுக்கு அழைப்பு கொடுத்தா நாங்கள் அதை நான் சொன்ன மாதிரி இந்த 3 குழுவில் வச்சு முடிவு பண்ணுவோம். அழைப்பு விடுத்தால், அழைப்பு விடுக்கலைனாலும் பொதுக்குழுவில் கேட்போம். பொதுக்குழு என்ன செய்யணும்னு எல்லாரையும் கேட்போம். அதனுடைய அடிப்படையில் முடிவு இருக்கும். அவங்க அப்போ அவங்களுடைய அழைப்பு வந்தால் அடுத்த கட்டமாக நகரும்னு புரிஞ்சுக்கலாம். ஆமாம், ஒரு கட்சியிலேருந்து அழைப்பு அது பெரிய கட்சியாக, இப்போ எங்களோட பெரிய கட்சி திமுக, அண்ணா திமுக. அப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்து சொன்னால், இப்போ திமுகட்ட இருந்து அழைப்பு வந்துட்டா எல்லாத்தையும் இதில் வச்சு விரிவாக பேசுவோம். அதையும் பேசிடுறதா? ஆமாம், பேசி தான் முடிவு பண்ணணும். நானே